உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மண்ணில் விதைகள் போட்ட பிறகு அது ஒவ்வொன்றும் முளைக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். போட்ட சீட்ஸ் எல்லாம் இன்னைக்கு முளைக்குமா நாளைக்கு முளைக்குமா அப்படின்னு ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம். சீட்ஸ் முளைக்கிறதுக்கு லேட் ஆகுதே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நாம் மண்ணில் போட்ட சீட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக முளைக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இனி உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. சீட் ஜெர்மினேஷனுக்காக நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மெத்தட் டிஷ்யூ பேப்பர் மெத்தட். விதைகள் எதில் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, நர்சரி ட்ரேவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸாக இருந்தாலும் சரிங்க, விதைகள் போட்டு அதுக்கு மேலே மண் போட்டு மூடிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில சீட்ஸ்க்காக யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற பாட் அல்லது சீட்லிங் ட்ரேக்கு தகுந்த மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பரை மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நர்சரி ட்ரேயில் ஃபில் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான பாட்டிங் மிக்ஸ் என்ன, அந்த பாட்டிங் மிக்ஸை அப்படியே எடுத்து சீட்லிங் ட்ரேயில் ஃபில் பண்ணிடக்கூடாது, அதை எப்படி சரியாக ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டிப்ஸோட நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு இந்த சீரீஸை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை புதுசாக இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக விதைகள் முளைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை கட்டாயமாக பண்ணணும். டிஷ்யூ பேப்பர் போடும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை ஒரு திக் லேயராக மடித்து போடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன லேயராகவும் போடலாம், அதாவது தின் லேயராகவும் போடலாம். திக் லேயராக போட்டிங்க அப்படின்னா அடிக்கடி தண்ணி தெளிக்க வேண்டிய வேலை இருக்காது. நம்ம மெல்லிசான ஒரு லேயர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் பார்த்து காயாமல் தெளித்து வச்சுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் மட்டும் இல்லாமல் நர்சரி ட்ரே அதாவது சீட்லிங் ட்ரேலையும் டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக நான் போட்டு வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் மெத்தடில் இன்டோரில் வச்சு வளர்க்கும் போது டிஷ்யூ பேப்பர் காஞ்சாலும் பறந்துடாது. ஒருவேளை அவுட்டோரில் வைக்கும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சீட்ஸும் முளைக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு சீடு 7 நாளில் முளைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேப்பர் டிஷ்யூ மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் மைனஸ் பண்ணிக்கோங்க, 5 நாள்லேயே முளைச்சிருங்க. விதைகள் முளைக்கிறதுக்கான அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் சூப்பரான மெத்தட். ஏன்னா வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி ரெண்டுத்துக்குமே சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் தான். தொட்டியில் விதைகள் போட்டுட்டு மண் மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க. பெரிய பிளாஸ்டிக் கவராக இருந்தால் ரப்பர் பேண்டோ இல்லை கயிறு வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். முடிந்தவரை ஒயிட் பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூடிட்டு இதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டுடணும். ஒரு சிசரோ இல்லை இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி ஒரு 4 இல்லைனா 5 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஏரேஷன் கிடைக்கும். இந்த மெத்தடெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதைகள் முளைக்கிறதுக்கு தேவையான ஈரப்பதத்தை சூப்பராக தக்க வச்சுக்குது. டிஷ்யூ பேப்பர் மெத்தடோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா விதைகள் போட்ட பிறகு அந்த மேல் மண் காஞ்சிரும் இல்லையா, அந்த மேல் மண் காயாமல் இந்த டிஷ்யூ பேப்பர் ஈரப்பதத்தை கொடுத்துட்டே இருக்குது. அதனால தான் சீட் சீக்கிரமாக முளைக்குது. விதைகள் முளைக்க வைக்கிறதுக்கான அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் சீட் ட்ரேக்கு மேலே ப்ரொபகேட்டர் கவர் அப்படின்ற இந்த பொருளை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரொபகேட்டர் கவரை யூஸ் பண்ணுறதுனால லைட் வெளிச்சம் நல்லா உள்ளே போகும், அதே மாதிரி ஈரப்பதத்தையும் நல்லா ஈஸியாக தக்க வச்சுக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வென்டிலேஷன் ஆப்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்குது பிளாஸ்டிக் கவர் ஆப்ஷன். வேகமாக சீட் முளைக்க வைக்கிறதுக்கான அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் நம்ம கிளிங் ரேப்பை உபயோகப்படுத்த போகிறோம். இந்த கிளிங் ஃபில்மை எப்படி உபயோகப்படுத்துறது என்னென்னலாம் பண்ணணும்னு பார்க்கலாம். நமக்கு வேண்டிய சீட்ஸை போட்டுட்டு மண்ணை மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தேவையான தண்ணீரை தெளிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி கிளிங் ஃபில்ம் எடுத்துக்கோங்க. கிளிங் ஃபில்மை நமக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கலாம். கையில் கிழிச்சாலே ஈஸியாக கிழிஞ்சிடும். இது அப்படியே நம்ம பாட்டை சுற்றி ரேப் பண்ணி வைக்க போகிறோம். இந்த ஐடியாலையும் மேல் மண் சீக்கிரம் காஞ்சிடாமல் விதைக்கு தேவையான ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
சீட்ஸுக்கு தேவையான வெளிச்சமும் கிடைக்கும். விதை முளைச்சி வருது அப்படின்றத கவர் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே பார்த்தாலே தெரியும். இதை போட்டுட்டு அப்படியே விட்டுடாமல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஏரேஷன் கொடுக்கணும். இங்கே நான் சிசர்ஸ் வச்சு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த 4 மெத்தடையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சீட்ஸ் போடும்போது ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணுவேன். இந்த 4 மெத்தடுமே எனக்கு ஒவ்வொரு விதத்தில் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. இப்போ இந்த மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், டிஷ்யூஸ் போடுறோம், கவர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் சீட்ஸ் முளைக்கிற வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் முளைச்சி 2 இலை வெளில வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இதெல்லாம் எடுத்துடலாங்க. இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால மோஸ்ட்லி விதைகள் முளைக்கிறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லைங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப், சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் நம்மளோட சேனலோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிடிஸ் சேனல் வீடியோஸ் பல பேரை சென்றடைகிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் பல டவுட்டுக்கான ஆன்சர் நம்ம சேனல் வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும். கடவுளுக்கும் உங்கள் எல்லாருடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி.